ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரிஞ்சி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் யார் இந்த வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன பாப்பா தான். இது அம்மா வீட்டில் பண்ண ரெசிபி. நாங்கள் அம்மா வீட்டுக்கு லீவில் போயிருந்தோம். அந்த டைமில் அம்மா பிரிஞ்சி சாதம் பண்ணுற லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் இல்லை பாட்டி, நான் சமைக்கிறேன், எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி என் சின்ன பாப்பா கேட்டிருந்தா. எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே ஆச்சரியம், என்னடா இது இந்த வயசில் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறாளே அப்படின்ட்டு. சரி ஓகேவா, ஆனால் நீ தான் எல்லாமே பண்ணணும், நான் சொல்லி மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவளும் ஓகே சொல்லிட்டா. அவளுக்கு இந்த காய்கறி கட் பண்ணுறது, இந்த புதினா ஆஞ்சி கொடுக்கறது, இதெல்லாம் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவாள் வீட்டில். ஸோ அதுக்காக அவளே காய்கறி கட் பண்ணிக்கிறாள். இதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சமைக்க போகிறாங்க. அது எப்படி சமைக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு 2 பெண் பிள்ளைங்க. 2 பேருமே எனக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. என் பெரிய பாப்பாவும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு காய்கறி மட்டும் கட் பண்ண தெரியாது. அவங்களுக்கு கிச்சனில் அடுப்பு எட்டவே இல்லை. ஸோ அதுக்காக இப்போ அவங்க கட் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டீப்பாய் கொண்டு போய் தான் கிச்சனில் போட்டு அது மேலே நின்று தான் அவங்க சமைக்கிறாங்க. எப்படி சமைக்கிறாங்கன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி பாப்பா சமைச்ச அனுபவம் இருந்தால் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க, எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறாங்க. அம்மா எப்போவுமே ஆயில் கொஞ்சமும் நெய் சேர்த்து 2 மிக்ஸ் பண்ணி தான் எப்போவுமே பிரிஞ்சி சாதம் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் சின்ன பாப்பா ஃபுல்லாகவே பிரிஞ்சி சாதம் நெய்யில் தான் பண்ணுறாங்க. அம்மா வச்சுருந்த மொத்த நெய்யுமே அதில் கொட்டிட்டாங்க. நெய் சூடான பிறகு ஓல் கரம் மசாலா சேர்த்திக்கிறாங்க. ஓல் கரம் மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இந்த மாதிரி. இப்போ அதை சேர்த்திட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க கையால் கட் பண்ண அந்த வெங்காயத்தை எடுத்து உள்ளே சேர்த்திக்கிறாங்க. வெங்காயம் சேர்த்திட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கிறாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ அம்மா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை எடுத்து உள்ளே சேர்த்திக்கிறாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறாங்க. எங்கள் பாப்பா எவ்வளோ கேஷுவலாக சமைக்கிறாங்கன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க வேறு ஸ்நாக்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்ருக்காங்க, வாயில் வச்சு சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு கேஷுவலாக கூலாக சமைச்சிட்ருக்காங்க. எவ்வளோ ஹைட்டில் நின்று சமைக்கிறாங்கன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது பார்க்க இந்த வீடியோ நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். சரி ஓகே, இன்றைக்கி இதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ 2 தக்காளியும் பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்து வதக்கிக்கிறாங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்திக்கிறாங்க. சேர்த்திட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிக்கிறாங்க. இப்போ தக்காளி வெந்து வர நேரத்தில் அவங்க அம்மா அரிசி அளந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறாங்க. ஒரு 20 நிமிஷம் போல் ஊறுனா போதும். எதுக்காகனா இது பாஸ்மதி ரைஸு. பாஸ்மதி ரைஸில் நமக்கு 20 மினிட்ஸு அதிகம் தான். இல்லை, அது சாதம் உடையும். ரொம்ப ஊறி இருந்தால் சாதம் கண்டிப்பாக உடஞ்சிரும். அதனால் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளவே நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த தட்டு எடுக்க கூட எங்களை விடலை. சுட்டுற போதுமா, நீ சின்ன பாப்பா, உனக்கு தெரியாது நாங்கள் எடுக்கிறோன்னா, இல்லை நான் இறுக்கி பிடிச்சி நானே எடுத்துருவேன்னு சொல்லி அவங்களே பண்ணிட்டாங்க, அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக. இப்போ தக்காளி நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இது கூடவே புதினா இலைகளை உள்ளே சேர்த்திக்கிறாங்க. சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது கூடவே அவங்க கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எடுத்து உள்ளே சேர்த்திக்கிறாங்க. இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு அம்மா மீல் மேக்கர் தண்ணியில் ஊற வச்சு கொடுத்துருந்தாங்க. அதையும் இப்போ உள்ளே சேர்த்திக்கிறாங்க. சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது கூட ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கிறாங்க. தயிர் சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்திக்கிறாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கிறாங்க. அவங்க கரம் மசாலா சேர்க்குற பாத்திரத்தை பாருங்கள். அந்த அவங்க விளையாடுற ஒரு சின்ன சொப்பு சாமான் தான் அது. அது என்னென்னா அந்த அன்னக்கூடன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் தான் நான் எடுத்து வச்சுக்குவேன்னு சொல்லி அதில் தான் எடுத்துக்கிட்டாவ. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த காய் வெந்து வர அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடிக்கிறாங்க.
இந்த காய் வெந்து வரதுக்குள்ளே ஊற வச்ச அரிசியை அவங்க கையாலேயே அவங்க கழுவுறாங்க. அவங்க அந்த குட்டி கையை வச்சு அழகாக கழுவுறது இதெல்லாம் பார்க்குறப்ப, ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே இல்லை. எனக்கு எங்கள் அம்மா இந்த வேலை பண்ண சொல்லி கேட்கவும் இல்லை. ஆனால் என் பிள்ளைங்க இந்த வேலைலாம் பார்க்குறாங்கன்ன போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னால் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இப்போ வந்து தண்ணியோட அளவு அளந்து எடுத்துக்கிறாங்க. அம்மா வந்து சொல்லிட்டாங்க இவ்வளோ தண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அதுக்குள்ளே இங்கே காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ காய் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை கூட எங்களை வந்து எதையுமே டச் பண்ண விடலை அவங்க. வீடியோ மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அம்மா வந்து நின்று சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே அவங்களே பண்ணாங்க. இப்போ அளந்து எடுத்த தண்ணியை அது கூட சேர்த்திக்கிறாங்க. காய்கறிக்கு கூட சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் தட்டு போட்டு முடிக்கிறாங்க. சாரி, இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறாங்க. இந்த பிரிஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறாங்க. சேர்த்திட்டு ஒரு தட்டு போட்டு முடிக்கிறாங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்திக்கலாம். அந்த அரிசி சேர்க்கறது கூட அவங்களே தான் சேர்க்குறாங்க. எங்களோட ஹெல்ப் கொஞ்சம் கூட அவங்களுக்கு தேவைப்படவே இல்லை. குக்கர் மட்டும் அவங்களுக்கு மூட தெரியல. ஏன்னா சின்ன பிள்ளை இல்லையா, நான் தான் மூடி கொடுத்தேன். லிட்டு மட்டும் அவங்க போட்டுட்டாங்க. இப்போ ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் இன்னொரு பொருள் சேர்க்குறாங்க. என்னென்னு பாருங்கள். இப்போ வந்து நான் குக்கரை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன். இலையில கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை எடுத்து இப்போ அது மேலே தூவிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அவங்களே சொல்லுவாங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. சூப்பர், அவங்களே சொல்லிட்டாங்க சூப்பர்னு. உண்மையிலே அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து அளவுகள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. கரெக்டான அளவில் பண்ணதுனால உண்மையிலே எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருந்தது. இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா அனிதா. நம்ம சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா அனிதா ஸ்வீட்டி. இவங்க பண்ண பிரிஞ்சி உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இவங்க பண்ண பிரிஞ்சி, இவங்க கட் பண்ணுற ஆனியன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.